எல்லோருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு இந்த பதிவுல என்ன பண்ண பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, உடம்புல ராஜ உறுப்புகள் எல்லாம் பலப்படுத்தி, உடல் ஆரோக்கியமாக என்றாலும் எந்த பிரச்சனை இருந்தாலும் நம்ம உடல் ஆரோக்கியத்துல மேம்பாடு அடையவும், ஒரு சந்தோஷமான வாழ்க்கை வாழ்றதுக்கும் பயன்படுத்தக்கூடிய சித்தர்கள் அருளிய ராஜகல்பம். அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, காயகல்பம் சொல்லுவாங்க இத வந்து. இந்த காயகல்பம் காயம்னா உடம்பு. உடம்ப பார்த்தீங்கன்னா, நோய் நொடி இல்லாம ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு பேர் காயகல்பம்னு பேரு. காயகல்பத்துல நெறைய வகைகள் இருக்கு. அதுல ஒரு சிறிய ஒரு மருத்துவ முறைய மட்டும் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். எப்படின்னு கேட்டீங்கன்னா, இதற்கு பெரியோர்கள் பார்த்தீங்கன்னா, காயகல்ப சூரணம் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. இந்த காயகல்ப சூரணம் பார்த்தீங்கன்னா, உடம்புல உள்ள ராஜ உறுப்புகள், அதாவது கல்லீரல், மண்ணீரல், நுரையீரல், சிறுநீரகம் எல்லா உறுப்புகள் கல்லீரல் எல்லா உறுப்புகளையும் பலப்படுத்தக்கூடிய தன்மை உடையது. அதேபோல நம்ம சாப்பிட்ட உணவு நல்லா ஜீரணமாகி, நல்லா ரத்த ஓட்டத்த உண்டு பண்ணி, உடம்புல 7 விதமான தாதுக்களையும் பெருக்குறதுக்கு இது பயங்கரமா நன்மை செய்யக்கூடியது. நோய் வருவதற்கு முன் பாதுகாப்பாகவும் இது அமையும். நோய் வந்த பிறகு தடுப்பானாகவும் அமையும். நெறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா, வயிறு சார்ந்த பிரச்சனை நெறையவே காணப்படும். அதனை எல்லாம் போக்கி, எல்லா நோய்களுக்கும் இது ஒரு அருமருந்தாகவும் செயல்படும். இந்த மருந்து செய்றதுக்கான மூலப்பொருட்கள் என்ன? அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோ தொகுப்புல பார்க்க போறோம். அதற்கு முன்னால, இந்த உடலோட ஆரோக்கியம், மேன்மை, ஒரு நோய் வந்தா எப்படி தடுக்கிறது? நோய் வராமல் எப்படி பாதுகாப்பது? அதற்கு இது எந்த வகையில உதவி செய்யும்? அப்படிங்கிறத பத்தி முதல்ல ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கிடுவோம். நம்ம உடம்புல நெறைய ஹார்மோன் இருக்கு. அதுல முக்கியமா என்னன்னு கேட்டீங்கன்னா, பிட்யூட்டரி கிளாண்ட். இந்த பிட்யூட்டரிங்கிற ஹார்மோன் ஆனது உடம்புல நல்லா வேலை செஞ்சா மட்டும் தான் மனம் ஆரோக்கியமாக இருக்கும். மனம் ஆரோக்கியமாக இருந்தால் மட்டும் தான் உடல் ஆரோக்கியமா இருக்கும். அப்ப பிட்யூட்டரி கிளாண்ட எப்படி சுரக்க வைக்கிறது? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கான மூலிகைகள் இருக்கு. 2வது அந்த பிட்யூட்டரி உடம்புல செய்யும் பொழுது, ராஜ உறுப்புகள் எல்லாமே நல்ல பலன் கொடுக்கக்கூடியது. இந்த ராஜ உறுப்புகள் பலப்பட்டாலே போதும், ஒருவருக்கு ஆயுள் காலம் முழுவதும் நோய் இல்லாம இருப்பாங்க. அதேபோல பார்த்தீங்கன்னா, பெண்கள் பார்த்தீங்கன்னா, நெறைய பெண்கள் பார்த்தீங்கன்னா, உடல் கழிவுகள் நன்கு வெளியேறாம, சிறுநீர், மலம், அவங்களுடைய மாதவிடாய் எல்லாம் வெளியேறாம, நெறைய பல்வேறு பிரச்சனைக்கு ஆளாவாங்க. அவங்களுக்கு ஒரு சிறந்த அற்புதமான தீர்வு. அதேபோல இது பார்த்தீங்கன்னா, உடம்ப பலப்படுத்துறது மட்டும் இல்லாம, ஆண்கள், பெண்கள் எல்லா பிரச்சனையும் சரி செய்யக்கூடியது. இது சாப்பிட்டு குழந்தை பாக்கியம் பெற்றவங்களும் இருக்காங்க. ஆண்கள் பார்த்தீங்கன்னா, தாம்பத்திய பலத்த சிறந்து விளங்குறவங்களும் இருக்காங்க. அதனால தான் இது உடலையும், மனதையும் சமன் செய்து, நோய் இல்லாமல் ஆரோக்கியமா வாழ்வதற்காக உகந்ததாக இது பார்க்கப்படுகிறது. சரி. இது எப்படி தயார் பண்ணலாம்? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு என்னென்ன பொருட்கள் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமுக்கர கிழங்கு. இந்த அமுக்கர கிழங்கு நாட்டு அமுக்கர கிழங்கு வாங்கிக்கங்க. நான் ஒரு 100 கிராம் அளவுக்கு உங்களுக்கு சொல்றேன். நாட்டு அமுக்கர கிழங்கு ஒரு 100 கிராம் வாங்கிக்கங்க. இத பால்ல வேடு கட்டி அவித்து, நல்லா காய போட்டு, நல்லா பவுடர் பண்ணி வச்சுக்கங்க. அமுக்கரா சுத்தி செய்த அமுக்கரா 100 கிராம். சதகுப்பை. சதகுப்பை உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். வயிறு சார்ந்த பிரச்சனை சரி பண்றதுக்கு, வயிற்று வலி, வயிறு உப்புசம், ஆனா ஏ டூ இசட் சிறுகுடல், பெருங்குடல் எல்லாத்தையுமே சமன்படுத்தக்கூடியதுக்கு சதகுப்பை பெரிதும் உதவி செய்யும். இத சலித்து சுத்தம் செய்து வறுத்து ஒரு 100 கிராம் எடுத்துக்கங்க. கருஞ்சீரகம். இது வறுத்து ஒரு 100 கிராம் எடுத்துக்கங்க. ஏலரிசி. இது கடைகளிலே கிடைக்கும். அதாவது ஏலக்காய வாங்கி அதில இருக்கக்கூடிய ஏலரிசி மட்டும் எடுத்துக்கங்க. இதுவும் 100 கிராம் தான் தேவை. கண்டிப்பா தேவை. அதிமதுரம் பவுடர் வாங்கிக்கங்க. 100 கிராம் வாங்கிக்கங்க. கிராம்பு 10 கிராம் போதுமானது. சுக்கு 10 கிராம் போதுமானது. மிளகு 10 கிராம் போதும். திப்பிலி 10 கிராம் போதும். நாட்டு மல்லி தனியான்னு சொல்லுவோம் இல்லையா? இது ஒரு 100 கிராம் எடுத்துக்கங்க. இப்ப நம்ம சொன்ன கலவைய நல்லா பவுடர் பண்ணி வீட்டிலேயே தயார் பண்ணிக்கங்க. இத தினமும் காலையில ஒரு 5 கிராம் அளவுக்கு வெறும் இத சாப்பிடலாம். சாப்பிட்ட பிறகு சாப்பிடலாம். எப்ப வேணா சாப்பிடலாம். பத்தியம் உண்டான்னு கேட்டா கண்டிப்பா பத்தியம் கிடையாது. எந்த உணவு வேணாலும் சாப்பிடலாம். நல்லா ஜீரணம் ஆயிருமே.
அப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வெந்நீர்ல கலந்து கொதிக்க வச்சு குடிக்கலாம். இல்ல நேரடியாவும் குடிக்கலாம். சுவைக்காக வேண்டி கற்கண்டு கலந்துங்க. சிலர் பனங்கற்கண்டு கலப்பாங்க, சிலர் நாட்டு சர்க்கரை கலப்பாங்க. வெள்ள சீனி மட்டும் வேண்டாம். இத பயன்படுத்தி வந்து பாருங்க. உங்க உடம்புல அவ்வளவு புரோட்டீன் நெறைய இருக்கும். ஸ்டெமினா நெறைய கிடைக்கும். எனர்ஜி கிடைக்கும். எப்பவுமே சுறுசுறுப்பா இருப்பீங்க. வயிறு சார்ந்த பிரச்சனை, உடல் சார்ந்த பிரச்சனை, ராஜ உறுப்புகள் சார்ந்த பிரச்சனை எல்லாமே சமன் செய்து உடம்ப வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல நோய் எதிர்ப்பு சக்திய உண்டாக்கி உடல் ஆரோக்கியமாக்கிரும். எல்லா விதமான நோய்களுக்கு துணை உணவாவும் குடுக்கலாம். சரி. நோய்கள் வந்தா தான் சாப்பிடணும்னு கிடையாது. நோய் இல்லாதவங்களும் ஆரோக்கியமா இருக்கணும்னு சாப்பிடலாம். பெண்களுக்கு மாதவிடாய் சரியா வரும், நீர்க்கட்டி கரையும், குழந்தை பாக்கியம் உண்டாகும். ஆண்கள் தொடர்ந்து சாப்பிட்டு வந்தாங்கன்னா, நரம்புகள் முறுக்கேறும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, உயிரணுக்கள் உண்டாகும். எப்பவுமே ஆரோக்கியம் இருப்பாங்க. அதேபோல ஃபேட்டி லிவர் உள்ளவங்கலாம் எடுத்துக்கிட்டாங்கன்னா, நல்லா ஃபேட்டி லிவர் கரையும். மலச்சிக்கல் உள்ளவங்க எடுத்துக்கிட்டாங்கன்னா, மலச்சிக்கல் நல்லா கரையும். தீராத தலைவலி அப்டின்னாங்கன்னா, எடுத்து வந்தாங்கன்னா கரைஞ்சிரும். எப்போதுமே உடல் ஒரு சமநிலையா இருக்கணும்னா எடுத்துக்கலாம். அப்ப எல்லா வகைக்கும் பயன்படுத்தக்கூடிய ஒரு சூரணமாக இது பார்க்கப்படுகிறது. அதனால இதுக்கு பேரே சித்தர்கள் வந்து காயகல்ப சூரணம்னு பேர் வச்சிருக்காங்க. இத பயன்படுத்தி பார்த்து உங்களுடைய அனுபவங்கள கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. வேறு எதுவும் தகவல் தேவைப்பட்டுனா, கீழ இருக்க நம்பருக்கு ஃபோன் பண்ணி கேட்டுக்கொள்ளலாம். நம்ம சேனல புதுசா பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இது போல பல நல்ல தகவல் வந்து கொண்டே இருக்கும். நன்றி.